மதுங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. அதுக்கு ஜாதி மதமே கிடையாது. எல்லா மதத்துக்காரனும் குடிக்கிறான், எல்லா ஜாதிக்காரனும் குடிக்கிறான், குடிக்கிற அத்தனை பேரும் நாசமா போறான். அப்போ இந்த சமூகத்தை திருத்தணும், வரப்போற சமுதாயத்தை பாதுகாக்கணும், இன்னொரு தலைமுறை அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதை பாதுகாக்கணும்னு ஒரு நல்ல நோக்கத்துக்காக நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, முதல்ல அரசியலை தூக்கி தள்ளி வச்சிருக்க வேண்டிய முதல் நபர் திருமாவளவன் தான். நீங்க இவர் ரமேஷ் சொன்ன மாதிரி இந்த கோஷத்தை எந்த விதமான ஒரு சுய லாபமும் இல்லாமல் அரசியல் அதில் கலந்துருக்கலாம், ஆனா தொடர்ச்சியா ஒரு சோர்வே இல்லாமல் உறக்க சொல்லிட்டு இருந்தோம் டாக்டர் ராமதாஸ். இப்ப இருக்க சூழல் அப்படி இல்ல. இல்ல ஏன் சூழல் நீங்க ஏன் சார் சொல்றீங்க? தலித் இல்லாத ஒரு கூட்டமைப்பு. இந்த வார்த்தை முதல்ல நீங்க எடுத்துட்டு வந்தீங்கனாலே இல்ல அரசியல் இருக்குன்னு அர்த்தம். தலித்துங்கிற வார்த்தை எதுக்கு சொல்றீங்க? பிடிக்கும் தலித்துக்கு என்ன சார் சம்பந்தம்? சார் ஜாதியை பார்க்காதீங்க. அதுல தலித்தும் இறக்குறான், பிராமணரும் இறக்குறான், செட்டியார் முதலியார் தேவர் எல்லாரும் தான் இறக்குறான், எல்லாரும் தான் பாதிக்கப்படுறான். ஒருத்தன் பாதிச்சாலும் இன்னொரு சமுதாயத்துல அவனையும் சேர்த்துதான் நீங்க குரல் கொடுக்கணும், அவனுக்காகவும் சேர்த்தா நீங்க மது கடையை மூடணும்னு சொல்றீங்க. சோ முதல்ல அரசியல் ஜாதி இதெல்லாம் தள்ளி வச்சிருக்கணும். மதவாத சக்திகளுக்கு இதுல இடம் இல்லைங்கிறாரு. இது எவ்வளவு பெரிய தப்பு. இந்த பக்கம் துரைமுருகன், இந்த பக்கம் எடப்பாடி, அவர்கள் விரும்பினால் கலந்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு இன்னும் பலவீனப்பட்டு போகலாம் அதிமுக. புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு கூப்பிடணும்னு அக்கறை இல்ல. அதிமுக கூப்பிடணும். ஏன் தெரியுமா? ஆண்ட கட்சி எடப்பாடி அந்த மேடையில உட்கார்ந்தா வெக்கப்பட்டுக்கிட்டு புழு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டே உட்கார்ந்துருப்பார். ஏன் செய்யல? இல்ல மது போதையை விட மத போதையும் சாதி எப்ப சார் பேசணும்? இதெல்லாம் மக்களை ஏமாத்துற வசனம். நான் திருப்பி சொல்றேன், பிரச்சனைக்காக பேசுறது எந்த அளவுக்கு முக்கியமோ, தேர்தல் அரசியல்ல பாஜகவையும் பாமகவையும் ஒரு ஸ்டேஜ்ல கூப்பிட்டுட்டு திருமாவளவன் அவர்கள் அடுத்த தேர்தல் அரசியல்ல இப்ப புரியுதுங்களா? இப்ப புரியுதுங்களா? அப்ப நீங்க அப்ப அரசியல் கொண்டாந்து வச்சிட்டீங்களா? அரசியல் மட்டும் வைக்கல, தேர்தல் அரசியலை கொண்டாந்து வைக்கிறீங்க. அப்போ உங்களுடைய நோக்கத்தை நீங்களே பழுதுபடுத்திக்கிறீங்க. எஸ்பிஎல் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, மது ஒழிப்புங்கிறது திருமாவளவன் பொது வாழ்க்கைக்கு வந்த நாள் முதலாக, அரசியலுக்கு வந்து இல்லை, பொது வாழ்க்கைக்கு வந்த நாள் முதலாக எழுப்பிக்கிட்டு இருக்கிற ஒரு கோஷம்தான். அதில் அரசியலை கலக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு என்னை போன்றவர்கள் நம்புகிறோம். அப்படி என்னை போன்றவர்களையே கொஞ்சம் சந்தேக பார்வை பார்க்க வச்சதும் திருமாவளவன் தான். என்ன அடிப்படையில்? மதுங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. அதுக்கு ஜாதி மதமே கிடையாது. எல்லா மதத்துக்காரனும் குடிக்கிறான், எல்லா ஜாதிக்காரனும் குடிக்கிறான், குடிக்கிற அத்தனை பேரும் நாசமா போகிறான். அப்போ இந்த சமூகத்தை திருத்தணும், வரப்போற சமுதாயத்தை பாதுகாக்கணும், இன்னொரு தலைமுறை அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதை பாதுகாக்கணும்னு ஒரு நல்ல நோக்கத்துக்காக நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, முதல்ல அரசியலை தூக்கி தள்ளி வச்சிருக்க வேண்டிய முதல் நபர் திருமாவளவன் தான். பத்திரிகையாளர்களை விடுங்க, எதிர்கட்சியில விடுங்க, திமுக கூட்டணி சிதைக்க நினைப்பவர்களை விடுங்க, இன்னொரு கூட்டணியை வலுவா அமைக்க முடியுமான்னு கனவோட காத்திருக்கிற எடப்பாடி எல்லாம் தள்ளி வச்சிருங்க. இதுல அரசியலே கூடாதுன்னு உறுதியாக நின்றிருக்க வேண்டிய முதல் நபர் திருமாவளவன் தான். அதை மீறிய முதல் நபரும் திருமாவளவன் தான். ஏன்னா நீங்க இவர் ரமேஷ் சொன்ன மாதிரி இந்த கோஷத்தை எந்த விதமான ஒரு சுய லாபமும் இல்லாமல் அரசியல் அதில் கலந்துருக்கலாம், ஆனா தொடர்ச்சியா ஒரு சோர்வே இல்லாமல் உறக்க சொல்லியிருந்தோம் டாக்டர் ராமதாஸ். இந்த மாநாடு டாக்டர் ராமதாஸ் தலைமையில நடக்கும், நான் போய் டாக்டரை சந்திப்பேன்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா, அது நடந்திருந்தாலும் திருமாவளவனுக்கும் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் அது நல்லதா இருந்திருக்கும். டாக்டர் மறுத்திருந்தாலும் டாக்டர் ராமதாஸ் எக்ஸ்போஸ் ஆயிருப்பார். அப்ப அரசியலுக்காக ஒரு பொது பிரச்சனை கைவிட ராமதாஸ் தயாராயிட்டார்னு நீங்க இன்னொரு மேடை போட்டு ராமதாஸை கிழிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்க சூழல் அப்படி இல்ல. இல்ல ஏன் சூழல் நீங்க ஏன் சார் சொல்றீங்க? தலித் இல்லாத ஒரு கூட்டமைப்பு. இந்த வார்த்தை முதல்ல நீங்க எடுத்துட்டு வந்தீங்கனாலே இல்ல அரசியல் இருக்குன்னு அர்த்தம். தலித்துங்கிற வார்த்தை எதுக்கு சொல்றீங்க? பிடிக்கும் தலித்துக்கு என்ன சார் சம்பந்தம்? சார் ஜாதியை பார்க்காதீங்க. அதுல தலித்தும் இறக்குறான், பிராமணரும் இறக்குறான், செட்டியார் முதலியார் தேவர் எல்லாரும் தான் இறக்குறான், எல்லாரும் தான் பாதிக்கப்படுறான். குடியை பத்தி பேசுறப்போ ஜாதியை பேசாதீங்கன்னு நான் சொல்றேன். அதிகப்படியா பாதிக்கப்படுறாங்க பட்டியலத்தவர் சொல்லுங்க, நான் ஏத்துக்குவேன். ஒருத்தன் பாதிச்சாலும் இன்னொரு சமுதாயத்துல அவனையும் சேர்த்துதான் நீங்க குரல் கொடுக்கணும், அவனுக்காகவும் சேர்த்தா நீங்க மது கடையை மூடணும்னு சொல்றீங்க. சோ முதல்ல அரசியல் ஜாதி இதெல்லாம் தள்ளி வச்சிருக்கணும். மதவாத சக்திகளுக்கு இதுல இடம் இல்லைங்கிறாரு. இது எவ்வளவு பெரிய தப்பு. சரி, மது ஒழிப்புன்னு நீங்க பேச ஆரம்பிச்சு அந்த மேடையில போய் பேச போறோம், நம்ம மாநாட்டை பார்க்க போறோம். தெரிஞ்சு பேசுறேன், மது ஒழிச்சே ஆகணும், இந்த சமுதாயம் சீரழிது, இன்னொரு தலைமுறை அழியுதுங்கிறீங்க. சரி, ஒழிச்சிடுறீங்க. ஒரு வருஷத்துக்கு 35,000 கோடியில இருந்து 40,000 கோடி ரூபாய் அரசுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கு. அதை இழக்க தமிழ்நாடு அரசு தயார்னு RS பாரதி பேசுறாரு. அதுக்கு யார் பதில் சொல்லணும்? இந்த 40,000 கோடியை எப்படி ஈடு செய்வீங்கன்னு சொல்றதுக்கு ஒண்ணு மாநில அரசுகிட்ட ஒரு மாற்றுத்திட்டம் இருக்கணும். ஏன்னா உங்க மாநிலம், நீங்க ஆட்சியை பிடிக்கிறீங்க, நீங்க தான் எல்லாத்தையும் சரிப்படுத்தி நடத்தணும். மத்திய அரசு கொஞ்சம் மனசு வச்சுனா, ஏன்னா ஏதோ ஒரு பாகிஸ்தான்ல ஒரு மாகாணத்துல நம்ம மது ஒழிக்கல. எந்த நாட்டுக்கு பிரதமர் மோடி பிரதமராக இருக்கிறாரோ அந்த நாட்டுல ஒரு அங்கமா இருக்கிற தமிழ்நாட்டுல ஒரு சமுதாயத்தை பாதுகாக்கிற ஒரு திட்டம் இது. மத்தியில் ஆளுகிற கட்சிக்கு இதுல பங்கு இருக்கு. ஏன்னா இந்த சமுதாயத்தை சீர்திருத்தம் மோடியும் தான் விரும்புவார். அப்ப பிஜேபியை கூப்பிட்டுருக்கணுமா இல்லையா? அந்த மாநாட்டுக்கு H ராஜாவை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கணும். அவர் பேசிட்டார், பாரதி 40,000 கோடிக்கு நாங்க எங்க போறோம்னு கேட்கிறாரு. அண்ணன் நீங்க எந்திரிச்சு பேசுங்கன்னு திருமாவளவன் சிரிச்சுக்கிட்டே சொல்லி இருந்தா அந்த மேடை காட்சியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ராமதாசுங்கிற ஒரு பெரிய மனிதர், அவருடைய அரசியல், அவருடைய மீதான விமர்சனத்தை தள்ளுவீங்க. 80 வயது கடந்த ஒரு தலைவரை நடுநாயமா உட்கார வச்சு இந்த பக்கம் துரைமுருகன், இந்த பக்கம் எடப்பாடி, அவர்கள் விரும்பினால் கலந்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு எல்லாம் இன்னும் பலவீனப்பட்டு போகலாம் அதிமுக. புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு கூப்பிடணும்னு அக்கறை இல்ல.
அதிமுக கூப்பிடணும். ஏன் தெரியுமா? ஆண்ட கட்சி எடப்பாடி அந்த மேடையில உட்கார்ந்தா வெக்கப்பட்டுக்கிட்டு புழு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டே உட்கார்ந்துருப்பார். இவ்வளவு உண்மை இருக்கு, இவ்வளவு தூரம் சமுதாயம் அழிஞ்சுக்கிட்டு புள்ளி வரங்களை பேசுவாங்க. இத்தனை பேர் செத்துருக்கான், இத்தனை பேர் மறுவாழ்வு மையத்துல சேர்ந்திருக்கான்னு. எடப்பாடிக்கு கூசணும், கூச வைக்கணும். சரி, இது வரைக்கும் நாங்க செய்யல, நிச்சயமா அடுத்த தடவை எங்ககிட்ட ஆட்சியை கொடுங்க, நாங்க ஒழிச்சு கட்டுறேன்னு அவர் அன்னைக்கு மேடையில அவரை பேச வச்சிருக்கணும். ஏன் செய்யல? இல்ல மது போதையை விட மத போதையும் சாதி எப்ப சார் பேசணும்? இதெல்லாம் மக்களை ஏமாத்துற வசனம். நான் திருப்பி சொல்றேன், பிரச்சனைக்காக பேசுறது எந்த அளவுக்கு முக்கியமோ தேர்தல் அரசியல்ல பாஜகவையும் பாமகவையும் ஒரு ஸ்டேஜ்ல கூப்பிட்டுட்டு திருமாவளவன் அவர்கள் அடுத்த தேர்தல் அரசியல்ல இப்ப புரியுதுங்களா? இப்ப புரியுதுங்களா? அப்ப நீங்க அப்ப அரசியல் கொண்டாந்து வச்சிட்டீங்களா? அரசியல மட்டும் வைக்கல, தேர்தல் அரசியலை கொண்டாந்து வைக்கிறீங்க. அப்ப உங்களுடைய நோக்கத்தை நீங்களே பழுதுபடுத்திக்கிறீங்க. திருமாவளவன் நோக்கத்தை நான் பாராட்டுறேன், ஆனால் பாராட்டுகிற என்னை போன்றவர்களை சந்தேகப்பட வைத்ததும் அவர் தான். தேர்தல் அரசியல பேசுறப்பதான் சார் பேசணும். அந்த மேடை அரசியல் மேடை அல்ல. இதை நான் சொல்லல, திருமாவளவனே சொல்றாரு. நீங்க சொல்றது நிஜம்னா நீங்க சொல்ற வார்த்தையில ஒண்ணு கூட வரக்கூடாது வெளியில. ஆமா, நெருக்கடி இருக்கு. துரைமுருகன் இருக்கு மேடையில எப்படி எடப்பாடி ஏறுவார்? அரசியல் ஒரு பொது மேடையில ஏற மாட்டார். எதுக்காக ஏறுறாங்க? இந்த சமூகத்தை பாதுகாக்கணும்னு ஏறவங்க. எடப்பாடிக்கும் அதுல மைலேஜ் கிடைக்கும், துரைமுருகனுக்கும் மைலேஜ் கிடைக்கும், ஹெச் ராஜாவுக்கும் கிடைக்கும். நான் சொல்ல போறேன், காங்கிரஸ் கட்சி ஏன் கூப்பிடல? அவங்க ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கிற கட்சி சார், ஆண்ட கட்சி, ஆளுகிற கட்சி, மாநிலத்துல மத்தியில 4 கட்சியை கண்டிப்பா கூப்பிடணும். தோழமை கட்சிகள் கூப்பிடுறதுக்கான மேடை இது அல்ல, நான் அதையும் ஒத்துக்கிறேன். அரசியலே பேசாதீங்க. நான் எதுக்காக 4 கட்சியை குறிப்பிட்டு சொல்றேன்? 2 பேர் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க, 2 பேர் ஆட்சியை பிடிக்கணும்னு ஆசையில இருக்கிறாங்க, அல்லது ஆட்சியில் இருந்த போது இதை தடை செய்ய மறுத்தவங்க அவங்களை வெக்கப்பட வைக்கணும்னு சொல்றேன். இந்த அற்புதமான வாய்ப்பை திருமாவளவன் தவற விட்டு விட்டார். இப்ப இந்த விஷயத்துல மது விலக்குங்கிறது உண்மையுமே சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? உடனடியாக சாத்தியம் இல்லை. ஆனால் இந்த ஆட்சி வந்த உடனே ஜெயலலிதா தான் அந்த கான்செப்டை முதல்ல தொடக்கி வச்சாங்க. ஒழிக்க முடியாதுங்கிறத மறைமுகமா ஏத்துக்கிட்டு ஆண்டுக்கு 500 கடைகளை நான் மூடுவேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த முதல்ல முதல் கையெழுத்திலேயே 500 கடைகளை மூடுற உத்தரவும் ஒரு உத்தரவு. இந்த ஆட்சி வந்து செந்தில் பாலாஜி அமைச்சராக ஒரு 500 கடைகளை மூடினார். அது தொடர்ச்சி ஏன் செய்யல? நீங்க 4வது ஆண்டு தொடங்கிடுச்சுல, 2000 கடை மூடி இருக்கணுமே. 2000 கடை மூடி, ஏன் மூடல? எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்சியில 500 கடை தான் மூடி இருக்காங்க. அப்ப ஸ்டாலின் அவர்கள் எனக்கும் அதுதான் எண்ணம் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள்ட்ட சொல்றாரு. எங்க கட்சியில இருந்து யாரை ஏமாத்துறீங்க? நான் சொல்லட்டுமா? திருமாவளவனுக்கு நிஜமாவே மது ஒழிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா இந்த மாநாட்டை நல்லபடியா நடத்திட்டு வாழ்த்துவோம், நல்லபடியா நடக்கட்டும். முடிச்சுட்டு ஒன்றிய செயலர் லிஸ்ட் நான் தர்றேன், அங்க விக்கிறாங்களான்னு பாட்டு அந்த தோப்பு வாசல்ல நின்றுகிட்டு அந்த தோப்பு முகத்துவாரத்துல நின்று ஒரு 50 பேர் கூட்டிட்டு மறியல் நடத்துவாரா? அதுதான் சார் நிஜமான மது ஒழிப்பு. இருக்கிற சட்டத்தை முதல் அமல்படுத்துறதா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பூரண மதுவிலக்கு, மதுக்கடைகளை நடத்துவதில் முதலமைச்சருக்கு உடன்பாடு இல்லை, மூடிட்டு போங்க. வீடியோவே வருது, விடிய காலம் 5:45, அதிகாலை 5:45 வீடியோ வந்தது. முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தார்? மற்ற எந்த வீடியோ வந்தாலும் நடவடிக்கை எடுத்து அதை உடனே சோசியல் மீடியால போடுறாரு, முதலமைச்சர் டேக் பண்றாரு, அவர் ட்விட்டர்ல போடுறாருல. 5:45 கடை திறந்து வச்சு வித்துக்கிட்டு இருந்தானே, கடைக்கு பின்னாடி வித்தானு அவனை நீங்க என்ன பண்ணீங்கன்னா, நானும் ஒரு சிஎம்மோட ட்விட்டர்ல வரும்னு பாக்குறேன், இந்த நிமிஷம் வரைக்கும் வரல. அப்ப பூரண மதுவிலக்குல உங்களுக்கு உடன்பாடு இல்லை. இன்னொன்னு சொல்லட்டுமா? இன்னொன்னு சொல்ல, திருமாவளவன் போய் சந்திச்சார்ல, நானும் முதல்வரும் பேசியதின் அடிப்படையில் 2 பேரை அனுப்ப அவர் ஒப்புக்கொண்டார், 2 பேரை அனுப்புவதாக சொன்னார். பேசியதின் அடிப்படையில் என்னவெல்லாம் பேசுனீங்க? இல்ல அதெல்லாம் இப்ப சாத்தியம் இல்லை சொல்லியிருப்பாரு, யதார்த்தத்தை சொல்லியிருப்பாரு, ரகசியம் சொல்லக்கூடாதான். ஒருவேளை அதுல சில வரிகளை ஒரு மாநாட்டுல திருமாவளவன் பேசலாம், இல்ல இதை போய் சொல்லணும் RS பாரதி விட்டு ஸ்டாலினே சொல்லி அனுப்பலாம். ஆக மொத்தம் எல்லாமே மூடு மந்திரம் தான். பூரண மதுவிலக்கு கண்ணு கட்டிய தூரத்தில் சாத்தியம் இல்லை. அப்படி சாத்தியமாக்கணும்னா மத்திய அரசின் ஒத்துழைப்பும் இதுல வேணும். இப்ப ஸ்டாலின் அவர்கள் இத கொண்டு வரதுல இப்ப சார் சொன்ன மாதிரி வந்து பணம் சார்ந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு சார்? நிதி இழப்பு தான் சார். 40,000 கோடிக்கு எங்க போவீங்க? அதை நம்பிக்கிட்டு எத்தனையோ ஸ்கீமை கொண்டாந்து வச்சுட்டீங்க. 1000 ரூபாய் குடும்பத்துக்கு கொடுக்குற, குடும்ப தலைவருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறதுல அடுத்த லிஸ்ட் வருது.